Welcome to Max நேரம் 10th standard Max chapter 1 example 1.5 பாருங்க question பாருங்க the arrow diagram ஒரு picturesல குத்துக்காங்க பாருங்க figure 1.10ல குத்துக்காங்க a relation between the sets P and Q write the relation subdivision 1 set builder form கண்டுபிடிக்கணும் roster form கண்டுபிடிக்கணும் third subdivision what is the domain and range of R domain என்ன சொல்லிக்க first setல இருக்க வேல்யூ எல்லாம் பேர் ஆயிருந்தனா அந்த மட்டும் தான் எடுத்து எழுதணும் அதுதான் domain சொல்லிக்க ரேஞ்ச்னா செகண்ட் செட்ல இருக்கிறதெல்லாம் பேர் ஆகி இருக்கிறதெல்லாம் ரேஞ்ச்னு சொல்வாங்க ஓகேவா இப்போ நம்ம சம்ஸ்குள்ள போலாம் இப்போ வந்து p வேல்யூ வந்து 5 6 7 8 கொடுத்துக்காங்க q வேல்யூ வந்து 3 4 5 கொடுத்துக்காங்க கிளியர் இப்போ பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா P value என்ன 5 6 7 8 Q value என்ன 8 sorry Q value 3 3 4 5 கொடுத்துக்காங்க எது எதுக்கு பேர் ஆயிருக்கு பாருங்க 5 க்கு பேர் ஆயிருக்கு 6 க்கு 4 க்கும் பேர் ஆயிருக்கு 7 க்கும் 5 க்கும் பேர் ஆயிருக்கு கிளியர் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5ல இந்த மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செட் பில்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க செட் பில்டர் ஃபார்ம்னா ஒன்றுமே இல்லைம்மா இப்போ நம்ம ஒரு இப்போ இதனுடைய ரிலேஷன் முதல்ல எழுதிக்கங்க முதல்ல ரிலேஷனை 6 நம்ம டினோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ ரிலேஷன் வந்து என்னது எது எது பேராக இருக்கோ அதான் ரிலேஷன் 5 3 6 4 7 5 இதுதான் நம்ம ரிலேஷன் சொல்லுவோம் இந்த ரிலேஷன்ல இதை வந்து நம்ம சப்போஸ் இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்களே இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க எப்படி இருக்கு 5லேருந்து 3 செப்பரேட் பண்ணா 2 6லேருந்து 4 செப்பரேட் பண்ணா 2 7லேருந்து 5 செப்பரேட் பண்ணா 2 எல்லாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கு அப்போ நம்ம ஒரு எப்படி எழுதணும்னா அதெல்லாம் இது வந்து ரூல் எப்படி எந்த ரூல்ஸ்ல இந்த வேல்யூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத வேர்ட்ஸ்ல எழுதுறது தான் நம்ம செட் பில்டர் ஃபார்ம் சொல்லுவாங்க பேர்ல இருக்கிறத நம்ம ரூல்ஸ்ல எழுதணும் ஓகே இப்போ வந்து நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுத்துட்டு அதே சமயம் அந்த ஒய் வேல்யூ எப்படி இருக்கும் சச் தட் எக்ஸ் கமா ஒய் இந்த பிராக்கெட் ஆஃப் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் ஒய் வேல்யூ எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 2 வேர் எக்ஸ் வந்து பீல இருக்கு y வந்து qல இருக்குன்றாங்க ஓகே இந்த மாதிரி ரூல்ஸ்ல எழுதுறது தான் செட் பில்டர் ஃபார்ம் இப்போ பாருங்க x வேல்யூ 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 5 - 2 3 வந்துச்சு x வேல்யூ 6 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 6 - 2 4 வந்துச்சு x வேல்யூ 7 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 7 - 2 5 வந்துச்சு கிளியர் இப்போ ஏதாவது டவுட் இருக்கா கரெக்டா வந்துச்சு பாருங்க அந்த மாதிரி வந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சரை எப்படி கொஸ்டின் எடுத்து தான் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து தான் செட் பில்டர் ஃபார்ம் புரியுதா செட் பில்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு ஈஸியாக இப்போ புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் பாருங்க ரோஸ்டர் ஃபார்ம் என்ன கேட்டிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றுமே இல்லைம்மா ஒன்லி எலமெண்ட் மட்டும் தான் எழுதணும் எதுனா எலமெண்ட் இப்போ ரேஞ்ச் அதை ரிலேஷன் எழுதிக்கிங்களே 5 3 6 4 7 5 எழுதணும் ஆனால் 8 எழுதக்கூடாது ஏன்னா 8க்கு எந்த ரிலேஷனுமே இல்லை அப்போ நீங்கள் அதை எழுதவே கூடாது இது வரைக்கும் தான் ரோஸ்டர் ஃபார்ம் தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா டொமைன் ஆஃப் ஆர்னா என்னது ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் ஆனால் எதுல பேரா இருக்கோ அது மட்டும் 5 6 7 மட்டும் தான் டொமைன் ஆஃப் ஆர் ஓகேவா பி வேல்யூஸ்னா என்ன இருக்கு பி வேல்யூ 5 6 7 8 இருக்கு ஆனால் நீங்க 8 எழுதக்கூடாது 8க்கு ரிலேஷன் இல்லை பேர் இல்லை அப்போ நீங்க 5 6 7 தான் டொமைன் இது கோடொமைன் இது செகண்ட் வேல்யூவே தான் ரேஞ்சும் சொல்லியிருக்கேன் நான் இதே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ஓகேவா நீங்கள் போய் அதை சாப்டர் 2 இன்ட்ரடக்ஷன் சாப்டர் 1 போட்டுட்டு அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா இப்போ டொமைன் ஆஃப் ஆர் 5 6 7 இருக்கு ஓகே இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அதுல ரேஞ்ச் ஆஃப் ஆர்னு கேட்டிருக்காங்க ரேஞ்சுனா என்ன சொல்லியிருக்காங்கல்ல ஆர் ஃபார் ரிலேஷன்மா ரேஞ்ச் ஆஃப் ஆர்னா என்னது
இப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர்னு பார்க்கும்போது எதுனா இதுதான் ரேஞ்சு. இதோட இது பேரா இருக்குது பார்த்தீங்களா, ஒய் வேல்யூஸ். அதாவது இப்போ இதில் பார்க்கும்போது இதெல்லாம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் ரேஞ்சுன்னு சொல்லிக்கலாம். செகண்ட் டேர்ம் வேல்யூ எல்லாம் ரேஞ்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் வேல்யூ எல்லாம் டொமைன் சொல்லலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 3, 4, 5. இதுதான் ரேஞ்ச் ஆஃப் ஆர். அவ்வளோதான், சிம்பிள்மா. இப்போ நீங்கள் செட் பில்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கினீங்க இந்த சம்ஸ் மூலமா. நெக்ஸ்ட் வந்து ரோஸ்டர் ஃபார்ம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, டொமைன்னா தெரியுது, ரேஞ்சுனா தெரியுது. உங்களுக்கு எதாவது புரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன் பாருங்கள், பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சம்ஸ் போட வந்துடுமா, ஒன்றும் அதை பார்த்து ஃபீல் பண்ண ஒரி பண்ணிக்க வேணாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.